நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதை தூண்டிவிடும் கவலைகளை சிலரை நினைத்தால் அவர்களை விட தூண்டிவிடும் என்னால் அவர்களை நினைத்து சிந்திப்பதையும் அவர்களை பார்ப்பதையும் தவிர்த்து விடுங்க. அவங்களை நினைச்சாவே உங்கள் மனது பாதிக்குமானால் உங்களை இன்னும் தான் மனநிலை பாதிக்கிற நிலைக்கு கொண்டு போய்விடும். இதுவும் கடந்து போகும் நிலைக்கு மாறிவிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு மனசு இருக்குல்ல. அவங்க மனசு ஒருத்தரை நினச்சி ரொம்ப பாதித்து விட்டால் அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து வெளிவரதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை நினைத்து விடாமல் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலைக்கு மாறிவிடுங்க. நிம்மதியாக தூங்க பழகுங்க. ஒரு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த தியானம் ஒரு நிலைப்படுத்தினாதான் உங்களை அந்த நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும். இல்லையா மனநோயாக கூட மாறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொண்டு போகாமல் உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். உங்களை விட்டு போனவங்களே இல்லை, உங்களை நினச்சி ஏதோ உங்கள் மனசு பாதிக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுட்டு போனவங்களே சந்தோஷமாக இருக்கக்குள்ள நீங்கள் ஏன் அவங்கள நினச்சி கவலைப்படுறீங்க? அதை பற்றி கவலைப்படாமல் உங்களை நினச்சி கவலைப்படுங்க. உங்களை நினச்சி கவலைப்படுறாங்க பாரு, அவங்கள நினச்சி கவலைப்படுங்க. அதை விட்டு எந்த சொந்த பந்தமே வேண்டாங்கிற விட்டுட்டு போகிறவங்கள நினச்சி கவலைப்படுவது ரொம்ப வேஸ்ட்டு. இதை யாருமே செய்யாதீங்க. மனது பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் முதல்ல தியானம் பண்ண பழகுங்க. அமைதியாக இருக்க பழகுங்க. அப்போ தான் மனசு ஒரு நிலை கொண்டு வந்தால் தான் நீங்கள் மனநிலையிலிருந்து பாதுகாக்க முடியும். இல்லைன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மனசு மட்டும் பாதித்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த நிலைக்கு போகாமல் நல்ல மாதிரியாக வாழ பழகுங்க.